வணக்கம். ஓம் பத்ரகாளி, ஓம் நம சிவாய. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்க போகிற அந்த ஆன்மீக பயிற்சி என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்த காசு கொடுக்காதவங்ககிட்டேருந்து எப்படி வந்து வர வைக்கிறது அப்படின்னு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 4லேருந்து 6 யமகண்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம ஒரு A4 ஷீட் வெள்ளை பேப்பரில் மஞ்சள் வந்து குழச்சிட்டு நம்மளுடைய இந்த பெருவிரல், இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலால் யார் பணம் தரணுமோ அவங்க பேர், அவங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அவங்க உடனடியாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஏழுமலை சண்முகமாகிய எனக்கு 3 லட்சம் வச்சுக்கோங்க, 3 லட்சம் ரூபா எனக்கு உடனடியாக தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையாலே தான் எழுதணும். இந்த கையால் அந்த மஞ்சளில் குழச்சிட்டு எழுதிட்டு பைரவர் கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு, அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஆறிடும். அதை மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு பைரவரோட காலடியில் வச்சுட்டு வேப்பெண்ணெயில் 2 விளக்கு போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு, அதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அது மாதிரி அதிகபட்சம் 3 மாதம், இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போக முடியுது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போக முடியல, பரவாயில்ல, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து போகலாம். அந்த மாதிரி செய்யும்போது 3 மாதத்தில் கட்டாயமாக வந்து அவங்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டு வந்து காசு கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய குருநாதருக்கு வந்து ஒருத்தர் வந்து காசு, அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அட்வான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க வந்து கொடுக்கவே முடியாது, ஏன்னா எழுத்துப்பூர்வமாக எதுவும் வாங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இந்த பரிகாரம் பண்ண உடனே எந்த போலீஸ் கேஸ் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த காசு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம பக்கம் நியாயம் இருக்க பட்சத்தில் கட்டாயமாக பைரவர் கோயிலை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கணும். அது எதுவும் பண்ண வேணாம், அதை அப்படியே வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம போகும்போது பண்ணது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4லேருந்து 6 அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் கோயிலில் வச்சுட்டு மனசார அந்த வேப்பெண்ணில் 2 விளக்கு போட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டு கட்டாயமாக இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் பத்ரகாளி. நன்றி.